ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பூர்ணிமா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் வாய்ஸ் ஓவர் தமிழ். அப்போ அவன் தள்ளி விட்டுட்டு ஒரு பிளாங்க் எடுத்து அவளை மூடிப்பான். இவன் ஹீரோ வந்துட்டு அவன் ஷர்ட் ரிமூவ் பண்ணும்போது இவள் பயப்படுவா. அப்படியே பாப்பா என்ன பண்ணுவானோ அப்படின்னு அவள் பாப்பா. உனக்கு பயம் வந்தால் இந்த ஷர்ட்டை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அப்போ இவள் யோசிப்பான், இது எல்லாமுமா ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னு யோசிப்பா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அவள் காஃபி குடிச்சிட்டுப்பா. இவள் வந்துட்டு ஒரு நோட் எடுத்து வந்து நீட்டுவான். சின்ஸ் இது ஒரு ஃபேக் மேரேஜாக இருக்கிறதுனால என்னோடய ரூல்ஸ்லாம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அப்போது காலிங் பெல் அடிக்கும். சரி, இதை என்னன்னு படிச்சுட்டு நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போய் கதை வந்து பார்க்கும்போது அங்கே யாஃபோ வரா. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்பா, தனியாவா வந்தீங்க அப்படின்னு. அவள் மாஸ்டர் எங்கே அப்படின்னு கேட்டு உள்ளே வருவா. அப்போ மாஸ்டர் இங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தார் இல்லையா, சடனாக காணும் அவரை. அப்போ ஹீரோயின் எங்கே போனார், இங்கே தானே டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, எங்கே எஸ்கேப் ஆனார் அப்படின்னு யோசிப்பா. ஏன்னா இவன் நினச்சிட்ருப்பா யாஃபோ வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற லேடி அப்படின்னு. அதனால் இவன்கிட்ட எஸ்கேப் ஆக்கிறதுக்காக இங்கேருந்து போயிட்டானோ அப்படின்னு யோசிச்சுட்ருப்பா. அப்போ மாஸ்டர் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே வராரு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் நினைப்பா, ஓ இவகிட்டேருந்து ஒளியறதுக்கு தான் நீ இப்படி பண்ணுறியா, இப்போ பாரு என் நடிப்ப அப்படின்ட்டு ஒரு ஆக்ட் பண்ணுவாள். ஸோ தட் அவள் வந்துட்டு மாஸ்டர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஆக்ட் காமிப்பாள். நீ ஏன் இன்னும் ஆஃபீஸ் போகல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் சொல்லுவாள், ஆர்டினரி எம்ப்ளாய்க்கே 7 days லீவ் இருக்கும் மேரேஜ் பண்ணால். அப்போது எனக்கு அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற ஆஃபீஸ் சொல்லுவாள், ஆமாம் நீ ஆர்டினரி மேன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடிப்பாள். பிகாஸ் அப்போ தான் யாஃபோ வந்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆவா. இவனை வந்து அவகிட்டேருந்து எப்படியா திட்டு வாங்க வைக்கணும்னு இவ பிளான் பண்ணுவாள். பட் என்ன ஆகிடும்னா, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு யோஃபே சொல்லுவாள், நீங்கள் 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, இப்போதைக்கு உங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு மாஸ்டர் சொல்லுவாள், சரி சித்தி அப்படிம்பா. அப்போ இவளுக்கு ஷாக் ஆகிடும், சித்தியா அப்படின்னு கேட்பா. அப்போ எப்போ பாரு மிஸ்ஸஸ் சிவாவை என்னை அனௌன்ஸ் பண்ணுன்னு ஏன் சொல்கிறா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஷோவே என் அப்பா பேரும் தானே அப்படின்னு இவன் சொல்லுவான். அச்சோ அதை நான் தப்பாக புரிஞ்சுட்டேனே, அவன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லதான் இப்படி பண்ணுறாளோன்னு நினச்சிட்டேனே அப்படின்பா. சரி என் ரூல்ஸ் எல்லாம் படிச்சியா, என் ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு இவன் சொல்லுவாள். அவன் சும்மா அந்த நோட் எடுத்து இப்படி திருப்பி பார்த்துட்டு கீழே டேபிளில் போட்டுருவான். எதுக்கு இப்போவே கம்பெனிக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்பான் மாஸ்டரு. இங்கேருந்து நான் கூட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவள் கேட்பா. அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரெட் எடுத்து அவள் சாப்பிட பார்ப்பா. அதை மாஸ்டர் அவள் கையை பிடிச்சி அந்த ப்ரெட்டை இவள் டேஸ்ட் பண்ணிட்டு, ப்ரெட் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு 7 days வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். 7 days-ஆ அப்படின்னு கேட்பான். ஆமாம் 7 days ஆயிடுச்சுன்னா கல்யாணம் கொஞ்சம் பழசான மாதிரி ஆகிடும், நீ வந்த இடத்துக்கே திரும்ப போயிடு அப்படின்னு சொல்லுவான். அடுத்த சீன், கதவை லாக் பண்ணியிருக்கு, அவளால் கதவை திறக்க முடியல. வந்து எதுக்கு லாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்பா. நான் தான் சொல்லிட்டேன்ல, இன்னும் ஒரு வீக்கில் நீ கம்பெனிக்கு திரும்ப போயிடலாம் அப்படின்னு, மறுபடியும் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பார் மாஸ்டரு. நான் இங்கேருந்து உன்னை போக சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவார். வாட் அப்படி சொல்லுவாள். ஏன்னா நீ என்ன அலோவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக மேலேருந்து கீழே ஒரு துணியை ரோல் பண்ணி கீழே விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்ப்பா. அங்கேருந்து இறங்கும்போது கீழே வந்து மாஸ்டர் அவளை பிடிச்சிருப்பாரு. ஸோ மறுபடியும் அவளை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே விட்டுருவாங்க. உள்ளே போயிட்டு இவன் சமைச்சிட்ருப்பான். இவன் நினச்சிப்பா, சரி இவனை மயக்க மருந்து வச்சுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடில் மயக்க மருந்து போட்டுட்டு வந்து இவனுக்கு கொடுப்பா. இவனுக்கு சூடாக இருக்குது சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லும்போது, சூடாக நான் அவனுக்கு ஆற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை ஆற்றிட்டு அவள் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே அவளே குடிச்சிடுவா. அதில் என்ன ஆகிடும்னா அவன் மயங்கிடுவா, இவன் ஓகேயாக இருப்பான். அப்போ மயக்கத்தில் வளருவா. எது பார்த்தாலும் மஷ்ரூம் மாதிரியே தெரியும். கடைசியில் நம்ம மாஸ்டர் மண்டையிலையும் மஷ்ரூம் மாதிரியே தெரியும். அதை எடுத்து சாப்பிடணுங்கிற மாதிரி வந்து இவளை அவனை அப்படியே பிடிக்கும்போது பின்னாடி அப்படியே மஷ்ரூம் கடிக்கிற மாதிரி பண்ணுவாள். இவன் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அவளை பெட்டில் வச்சு தூங்க வச்சுருவான். அடுத்த நாள் அவள் 12 o'clock எந்திரிச்சிட்டு நான் நைட் ஃபுல்லாக என்ன பண்ணேன் அப்படின்னு அவளே யோசிப்பா. இவன்கிட்டேருந்து எப்படியும் நம்ம தள்ளி இருக்கணும்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே, அப்படி இதே மாதிரி இருந்தால் என் லைஃப் போயிடும் அப்படின்னு நினைப்பா. இதோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.